ஹாமி ஹன்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜங்கு கூட ஒன் ஷாட். சரி ஓகேடா, டைம் வேஸ்ட் பண்ண நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் காலேஜில் டாக்டரேட் படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ உங்களோட ஏஜ் 23 அண்ட் ஜங்கு போலீஸாக இருப்பான். அவனோட ஏஜ் 38. அங்கே காலேஜில் டீச்சர்ஸ் பத்தாது. ஸோ எவ்வளோ தடவை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியும் எந்த நடவடிக்கையுமே எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க காலேஜுக்கு வெளியே. இல்லை ஸ்போர்ட்டுக்கு நோண்டி வரும்மா, கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா. சார், நாங்கள் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்ததுனால தான் எங்களுக்கு டீச்சர்ஸ் பத்தாமல் எங்களால் சரியாக படிக்க கூட முடியல. யாரை நம்பி சார் ஃபீஸ் வாங்குறீங்க? அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்துட்டுருக்காருமா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உட்காருங்க. சார், நாங்கள் பொறுமையாக தான் உட்காந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம். ஜேக்கியோட கார் உள்ளே வரும். நீங்கள் ஃபஸ்ட் லைனில் சென்டரில் உட்காந்துட்டு இருப்பீங்க போர்டு பிடிச்சிட்டு. என்ன பிரச்சனை? எதுக்கு இப்போ இந்த போராட்டம்? சார், நீங்களே கேளுங்க சார். கஷ்டப்பட்டு ஃபீஸ் பே பண்ணுறாங்க. ஆனால் காலேஜில் டீச்சர்ஸ் போதுமானவங்க இல்லவே இல்லை. நாங்கள் எப்படி சார் படிக்கிறது? அது நீங்கள் மேனேஜ்மெண்ட் கிட்ட தானே கேட்கணும். இங்கே வந்து வீணாக கத்திட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? சார், நிறைய தடவை சொல்லியாச்சு, காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன சார் பண்ணுறது? மேனேஜ்மெண்ட் அண்ட நான் பேசுகிறேன். எல்லோரும் கிளாஸுக்கு போங்க. யோ, என்னையா அந்த பிள்ளை ஏறி ஏறி பேசிகிட்டே இருக்குது. இவர் என்னடான்னா எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. ரொம்ப பொறுமையானாலோ. நீ வேலைக்கு புதுசா? ஆமாம், அதான் ஐயா பற்றி தெரில. அந்த பிள்ளை வேறு யாரும் இல்லை, அவரோட சொந்த அக்கா பிள்ளை. நீங்கள் கீழே இருக்கிற போர்டெல்லாம் அப்படியே அவனை பார்த்துட்டே குனிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருப்பீங்க ஸ்மைல் பண்ணிட்டே. நீங்கள் பேசிட்டு வர வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் சார். இங்கேயே பொறுமையாக வெயிட் பண்ணுறோம். பேசிட்டு வாங்க அப்படின்னு எல்லோரும் எந்திரிச்சு நின்றுடுவாங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி ஒன் லைன் போலீஸ் நிற்கும். ஜேக்கி அப்படியே பின்னாடி கையை கட்டிட்டு உங்கள் தில்லை பார்த்துட்டு ஒரு லைட் ஸ்மைலோடு நின்று பார்த்துட்டு இருப்பான் உங்கள. தம்பி, மேனேஜ்மெண்ட் பேசணும், ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க தம்பி, நான் பார்த்துட்டு வரேன். ஸோ நீங்கள் அங்கே போர்டு பிடிச்சிட்டு தான் நின்றுட்டு இருப்பீங்க. இங்கே ஜேக்கி உங்களே பார்த்துட்டு இருப்பான். தம்பி, இவர் தான் சேர்மன். வணக்கம் சார். என்ன சார் பண்ணி வச்சுருக்கிறீங்க? பிள்ளைங்க ரோட்டில் இறங்கி போராடுற வரைக்கும்? இல்லை சார், அது அவங்க லெட்டர் கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா? அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார், படிக்கிற பிள்ளைங்க சார், ஃபீஸ் பே பண்ணி தானே படிக்கிறாங்க. போங்க, போய் என்ன ஒன்று அது பாருங்கள். ஸோ உங்கள் சேர்மேன் அந்த மைக்கை வாங்கி எல்லோரும் உள்ளே போங்க, நாளைக்கே இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாருமே உள்ளே போவீங்க. அப்போ கூட நீங்கள் திரும்ப திரும்ப அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே போவீங்க. ஜேக்கவும் நீங்கள் உள்ளே போகிற வரைக்கும் நின்று ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அங்கேருந்து போவான். அங்கே பார்த்தது போதும், வாடி. உனக்கு ரொம்ப தாண்டி தில்லு. அங்கே அத்தனை பேர் இருக்கும்போதும் எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா அசிஸ்டன்ட் கமிஷனரே சைட் அடிச்சிருப்ப. உனக்கு தான் அசிஸ்டன்ட் கமிஷனர், எனக்கு புருஷன். என்னடி வளர்ற? உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ளே புருஷன் பொண்டாட்டின்னு. அப்படியெல்லாம் விட்டுவேன் நான். அவன் ஏன் புருஷா? அதுக்கு ஓ அப்பா ஃபஸ்ட்டு ஒத்துக்கணும். அதெல்லாம் ஒத்துப்பாரு. அப்பா வந்துட்டு பேசுகிற மாதிரி பேசினா அதெல்லாம் ஒத்துப்பாரு. ஒருவேளை உன் அப்பா உன்ன மாதிரி இன்னொரு டாக்டருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா அப்போ என்ன பண்ணுவ? நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? நான் பண்ண மாட்டேன். நான் எப்போதுலேருந்து என் மாமாவை பார்த்துன்னு இருக்கேன் தெரியுமா? அவர் என்னை எப்படி பார்த்துக்கிறாரு தெரியுமா? அந்த மாதிரி புருஷன் கிடைக்கலாம் கொடுத்து வைக்கணும். என்னை விட என்னை பற்றி என் மாமாவுக்கு தான் அதிகம் தெரியும் தெரியுமா? பார்த்தேன். நீ காலேஜ்குள்ளே வர வரைக்கும் அவர் வெளியே நின்று உன்னை சைட் அடித்ததை நானும் பார்த்தேன். என் அம்மா அப்பா கூட என்னை பற்றி புரிஞ்சு வச்சுருப்பாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் மாமா சரியாக புரிஞ்சு வச்சுருப்பான். எப்படா ஈவினிங் காலேஜ் முடியும், மறுபடியும் வீட்டில் போய் அவனை பார்க்கலான்னு இருக்கு. போதுண்டி, ரொம்ப வழியாத. எழுதிக்கோ. ஸோ நீங்கள் கிளாஸ் முடிஞ்சதோ கடன்னு வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஏண்டி வயன், மாமா சொல்கிறதுலாம் உண்மையாடி? என்ன சொன்னான்? காலேஜுக்கு போகாமல் போராட்டம் கிரட்டான்னு சுற்றின்னு இருக்கிறியா நீயே? ஓ, அப்படி வந்து போட்டு கொடுத்தானா? எங்க அவன் இன்னும் வீட்டுக்கு வரல. வீட்டுக்கு வராமையே என்னை பற்றி உன்னாண்ட போட்டு கொடுத்துருக்கான். வரட்டும் இன்னைக்கு. சார், நாளைக்கு போகலாம். சரிங்க தம்பி, கொஞ்சம் தண்ணி கொடு. எடுத்துன்னு வரேன். டாக்டர் மேடம், போராட்டம் முடிஞ்சுதா? அதான் ஊட்டாண்ட வந்து தெளிவாக போட்டு கொடுத்துட்டியே, உனக்கு இப்போ நிறைவா இருக்குமே. என்னடா அவள் தான் படிக்க போகாமல் போராட்டம் அது இதுன்னு உட்காந்துன்னு இருந்தான்னா
நீ பார்த்துட்டு வந்தியா அவளை? என்ன பண்ணுறது, கமிஷனர் அல்ல போனா அவளுக்கு ஒன்றும் மாமனா போலியே. அதான் வே அப்படி நீங்கள் சொல்லிட்டு அப்படியே மாடியில் ஏறி மேலே போய் பால்கனியில் நின்றுடுவீங்க. அக்கா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வர, ஒரு காஃபி மட்டும். நீ போயிட்டு வர போட்டு வைக்கிறேன். அவன் அப்படியே வருவான். நீங்கள் பால்கனி கிட்டே நின்றுட்டு இருப்பீங்க. உங்கள் பக்கத்தில் வந்துட்டு எந்த ஹை சாக்லேட் இல்லை வேண்டாம், அம்மா கிட்ட என்னை பற்றி போட்டு கொடுத்தல, எனக்கு ஒன்று வேண்டாம், நீயே வச்சுக்கோ. நிஜமா வேணாம் மாடி. வேணாம். சரி பரவாயில்ல, பக்கத்து வீட்டு புள்ளட்ட கொடுத்துக்குறேன். என்னது? குடு குடு. ஏய் இப்போ தானே வேண்டாண்ணா. எனக்கு இப்போ வேணும். தினம் கையிலேருந்து பிடுங்கிடுறீங்க. என்ன நடந்தாலும் வீட்டில் சொல்லிடணும். அதனால தான் சொன்னேன். நீ சரியான கேடி, நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, ஒரு சாக்லேட்டை வாங்கிட்டு வந்தியா? அவன் பாக்கெட்லேருந்து இன்னொன்று எடுப்பான். ஹை கம்மியாக சாப்பிட்றீ அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போயிடுவான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் காலேஜ் போயிடுவீங்க. போனதுமே ஒருத்தன் பேப்பர் கொண்டு நின்றுட்டு அதை வாங்கி கிழிச்சிட்டு இருப்பீங்க. ஏன்டி? நீ சும்மா இருடி. இங்கே பாரு, எனக்கு லவ் லெட்டர் கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் இங்கே இருக்கிற யாரையும் லவ் பண்ண மாட்டேன். என் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இந்தா பேப்பர் வேஸ்ட் பண்ணாமல் உன் எக்ஸாமுக்கு வச்சுக்கோ. நீ வாடி போகலாம். ஏண்டி அப்படி உன் மாமாக்கிட்ட என்னதான் இருக்குது? சும்மா மாமா மாமான்னு அவரே பிடிச்சி சுற்றிட்டு இருக்க. ஒரு உண்மை சொல்லட்டுமா? உண்மையாகவே உனக்கு ஒரு மாமா இருந்து உன்னை அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா பார்த்துட்டு இருந்ததான்னு வச்சுக்கோயேன், நீ அவனை வேண்டான்னு சொல்லுவியா? இல்லை. அப்படி தான் ஒரு சில விஷயத்தில் என் அப்பா அம்மா கூட என்ன புரிஞ்சிக்க மாட்டாங்க. நிறைய தடவை என் மாமா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கான். எனக்கு அவன் மடியில் உட்கார வச்சு தான் காது குத்துனாங்க. நான் அவன் மடியில் வளர்ந்த புள்ளடி. என்னை அவன் தாங்கிப்பான், என்னை நல்லா பார்த்துப்பான். எனக்கு தெரியும் அவனுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன வீட்டில் கேட்க தான் அவனுக்கு பயம், எங்கே வேண்டான்னு சொல்லிடுவாங்களோன்னு. ஆனால் நிச்சயமாக நான் அப்பா கிட்டே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவேன், நான் ஜேகே மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உனக்கு அவரை இவ்வளோ பிடிச்சிருக்கு, அதே மாதிரி அவருக்கும் நான் அவ்வளோ பிடிச்சிருக்கான்னு எப்படி தெரியும்? இது கேரிங்காக கூட இருக்கலாம் இல்லையா? நீங்கள் இது வரைக்கும் அவள் உங்களை பார்த்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பீங்க. அவன் வேணால் போய் சொல்லலாம், அவன் கண்ணு போய் சொல்லாது. அவ்வளோ ஆசையாக உங்களை பார்ப்பான். இல்லை, எனக்கு தெரியும் அவனுக்கும் என்ன பிடிக்கும். அப்படின்னு நீங்கள் பேசிட்டே காரிடாரில் ரைட் சைட் திரும்புகிறீங்க. நீ வேணும்னா பாரு, நான் அவர் மாமா அந்த சீல் மட்டும் வாங்கிக்கோ. நடி கிளாஸுக்கு போகாமல் சுற்றிட்டுருக்க. இன்னும் கிளாஸ் ஆரம்பிக்கல மாமா, டைம் ஆகும். அது சரி, இங்கே நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உங்கள் காலேஜில் ஒரு மீட்டிங், அதை பற்றி பேசுகிறதுக்கு வந்தேன். மீட்டிங்கா? நீ வரியா? ஆமாம், கமிஷன் மேடம் வராங்க, நானும் கூட வந்து தான் ஆகணும். ஐ சூப்பர் சூப்பர். எப்போ? நாளைக்கு. ஏய் எதுக்கு இப்போ குஷியாகிற? நாளைக்கு கிளாஸ் கட் ஆகுதுண்ணா. கிளாஸு கட் ஆகிறதெல்லாம் இருக்கட்டும் மாமா. ஆமாம் அவளுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, நீங்கள் வரமாட்டீங்களான்றது தான் கவலை. என்னது? ஏய் சும்மா ரெடி. இல்லை மாமா, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்ல, அதான். நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா இங்கே நீ படிக்க வர மாதிரியே தெரிலடி. அதெல்லாம் அப்படி தான். திங்கக்கிழமை தானே ப்ரோக்ராம்? சரி ஓகே. ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை பார்த்துட்டே க்ராஸ் ஆகி போவான். நீங்களும் அவனை அப்படியே பார்த்துட்டே நிற்பீங்க. அவன் ஒன்ஸ் கேட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடியோ உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே போவான். அண்ட் நீங்களும் ஸ்மைல் பண்ணிகிட்டே போவீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே, 2 பேர்த்துக்கும் லீவு தான். அதனால் உங்கள் அம்மா மார்க்கெட் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்கன்னு உங்ககிட்ட கொடுத்துடுவாங்க. நீங்களும் ஜேகேயும் தான் போவீங்க. மாமா மீன் சாப்பிடுவல்ல, நீ சமைக்க போறியா அப்படின்னு லவ்லியாக உங்ககிட்ட கேட்பான். அண்ட் நீங்கள் திரும்பி அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, நான் சமைச்சா அவனுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக காலம் பூரா சமைச்சு போடுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதும் ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தவன் அப்படியே ஆஃப் ஆகிட்டான். எதுவும் பேசாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு உங்களை விட்டு அப்படியே க்ராஸ் பண்ணி 4 அடி தள்ளி போய் நின்று பார்த்துட்டு இருப்பான். அண்ணே அது ஒரு 1 கிலோ போடுங்க. என்னாச்சு மாமா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லை ஒன்றும் இல்லை. எனக்கு நல்லா தெரியும் நீ இப்போ டல்லாக இருக்க. ஏன் மாமா, சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்துன்னு இருக்க, என்ன உனக்கு பிடிக்கலையா? வர்றி வீட்டில் அக்கா மாமா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு கல்யாணம் பண்ணிக்கோ, புரியுதா?
அப்போ தான் உன் லைஃப் நல்லாயிருக்கும். எனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என் லைஃப் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவன் பாட்டில் 4 அடி நடந்து போயிடுவான். நீங்கள் அப்படின்னு சொன்னதோ ஸ்டாப் ஆகிட்டு உங்களை திரும்பி பார்த்து, உன் அப்பா அம்மாவுக்கு தெரியும் உனக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் மேஜர், எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே நடிக்காத மாமா. சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கும்ல, என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? கேருக்கும் லவ்வுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோ. அது கூட எனக்கு தெரியாதுன்னு நீ நினைக்கிறியா? நீ வேணும்னா உன் மனசில் இருக்கிற காதலை பூட்டி வச்சுக்கோ மாமா. ஆனால் என்னால் முடியாது. இன்னும் ஒரு 3 monthஸில் என் ஸ்டடீஸ் முடிஞ்சதும் அப்பா கிட்ட நானே சொல்லுவேன், எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்குன்னு, உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. இல்லை மாமா, நான் வேறொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமாக இருப்பேன் நீ நினைக்கிறியா? உன்ன மாதிரி என்னை யாராலையும் பார்த்துக்க முடியாது மாமா. உனக்கு ஏன் அது புரியவே மாட்டேங்குது? முதல்ல நல்லபடி, அப்புறம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் அவன் பாட்டுக்கு மேலே போயிடுவான் அவன் ரூமுக்கு. ஆஃப்டர்நூன் லஞ்சு. மீன் குழம்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கே. பாத்தியாடே, என்னைக்காவது நான் பண்ணும்போது உங்கள் அப்பா நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறாரா? இன்னைக்கு வித்தியாசம் தெரியுதோ? ஜங்குக்கு பிடிக்கும்னு வயந்தாங்க ஆசாசியாக பண்ணி வச்சா. அவன் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே உங்களை நிமிர்ந்து ஒரு தடவை ஒரு பார்வை பார்ப்பான். நீங்கள் அவனை பார்த்து லவ்லியாக ஸ்மைல் பண்ணுவீங்க. ஆனால் அவன் ஸ்மைல் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் வேணும்னு தானே பண்ணுறேன், ஐயோ உன்னை பார்த்துக்கிறேன். அடுத்த நாள் உங்கள் காலேஜில் இந்த மீட்டிங்லேயுமே அவன் டல்லாக தான் இருப்பான். வந்ததும் வந்த வேலை முடிஞ்சதும் அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவான். அன்றைக்கி நீ எல்லாத்தையும் ட்ரெடிஷ்னலாக வர சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அவ்வளோ அழகாக கிளம்பி போயிருப்பீங்க. ஆனால் அவன் உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுவான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஈவினிங் வந்ததுமே, அப்பா வாடாம்மா உள்ளவா. ஒன்றும் இல்லைடா, இந்த சர்டிஃபிகேட்லாம் அங்கங்கே கிடக்குதா, அதான் எடுத்து ஒரு ஃபைலில் போட்டு வச்செல்லாம் பத்திரமான்னு. அப்பா இப்போவே இப்படி கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. என்ன வேணுமா கேளு. எனக்கு இன்னும் 3 மாதத்தில் படிப்பு முடிஞ்சிடும்பா. அதுக்கப்புறம் என்னை பற்றி என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? அதுக்கப்புறம் என்ன, நீ வேலைக்கு போயிடுவ, உனக்கு கல்யாணம் பண்ணும். சரி, மாப்பிள்ளை யாரு? வேற யாரு, ஜங்குக் தான். என்னப்பா சொல்கிற? ஆமாம், பின்ன என் பிள்ளை எங்கள் வெளியவா கொடுக்க முடியும்? என் மருமகன் வீட்லேயே இருக்கான், நல்ல வேலையில் இருக்கான், நல்ல திடமாக இருக்கிறான். நான் இன்னத்துக்குமா வெளியே போய் மாப்பிள்ளை தேடணும்? நிஜமாக தான் சொல்கிறியாப்பா? உண்மையிலே என்ன ஜங்குக் மாமாக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? ஆமாம்மா, இது நாங்கள் எப்போவோ எடுத்த முடிவு. இது இந்த விஷயம் மாமாக்கு தெரியுமா? இல்லைம்மா, அவனுக்கு தெரியாது. அவங்க அக்கா தான் சொல்லிட்டா, கொஞ்சம் சர்ப்ரைஸாக சொல்லிக்கலான்னு. அப்படின்னு அவர் பாட்டுக்கு மும்பரமாக சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சிட்ருப்பாரு. உங்களுக்கு இப்போ இருக்கிற ஹாப்பினஸ்க்கு அப்படியே எந்தாச்சும் ஒரு குத்தாட்டம் போடணும் போல இருக்கும். உங்கள் தியரி ஐஸோட நீங்கள் அப்படியே வெளியே வருவீங்க. என்னாச்சு, மாமா எதுவும் திட்டினாரா? தெரியல, நான் மாமாட்ட கேட்குறேன். இல்லைம்மா. மாமா எதுக்கோ என்ன திட்டினீங்க? நான் எங்கே திட்டினேன்? மாமா ஏதாவது கேட்டிருந்தோன்னா நான் சாரி கேட்டுக்கிறேன், அவகிட்ட திட்டாதீங்க. டேய், நான் திட்டவே இல்லைடா, அவளாண்டே போய் கேளு. இங்கே வா. இதுக்கப்புறம் ஒரு திட்ட மாட்டார். இப்போவோ அவர் என்ன திட்டல. அப்புறம் நீ கண்ணு கலங்கி இருக்கு. அதை நீ என்கிட்ட கேட்டுட்டுலாம் உள்ளே போயிருக்கணும். நீ பாட்டுக்கு போய் அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தா? சரி, அதான் இப்போ கேட்குறேன்ல, சொல்லு. சும்மா கத்தாத. அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. என்னடி வளர? நான் தெளிவாக தான் பேசுகிறேன். இப்போ தான் கேட்டேன். நீ எனக்கு தானே முடிச்சு விட்டாங்க. இப்போ புரியுதா மாமா நான் ஏன் ஹாப்பியாக இருக்கேன்னு? இப்போ சொல்லு மாமா, எப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்? இன்னொரு வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டு அவன் ரூமை க்ளோஸ் பண்ணிப்பான். மாமா மாமா டேய். அவன் போய் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டோரில் அப்படியே சாஞ்சிட்டு டியரி ஐஸோட ஸ்மைல் பண்ணிகிட்டே கீழே உட்காந்துடுவான். பிகாஸ் இது அவனோட ட்ரீம்னு கூட சொல்லலாம். உங்களை விட அவனை உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். நீங்களும் அப்படியே கண்ணை மூடிட்டே சிரிச்சிட்ருப்பீங்க. கனவா? ஏய் என்ன நீ பாட்டுக்கு பல்ல காமிச்சு சிரிச்சிட்டு இருக்க தூக்கத்தில்? சீக்கிரம் எழுந்துச்சு வா, காலேஜுக்கு டைம் ஆகுது. ஏம்மா இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையா? என்னம்மா சொல்கிற? தெரியுதுல்ல, திங்கக்கிழமை தாண்டி. ஏதோ காலேஜில் ப்ரோக்ராம்னு சொல்லின்னு இருந்தேன், சீக்கிரம் கிளம்பு. ஆமாம்ல, ஐயோ. அப்படி நீங்கள் அறக்க பறக்க கிளம்பி கீழே வரும்போது ஸ்லோவாக நடந்து வருவீங்க. மாமா எங்க?
ஃபர்ஸ்ட் டைம் புடவை கட்டியிருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். எங்கே போயிட்டா இவ? ச்சா. ஸோ நீங்கள் கீழே வந்துட்டு கிச்சனு, ரூமு, சாமி ரூமு எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் எங்கேயுமே காணோம். அம்மா, மாமா எங்க? காலையிலேயே அது டியூட்டி இருக்குன்னு கிளம்பி போயிட்டாமா. சார் மேம். சூப்பர் ஜேகே, உங்களை பற்றி கேள்விப்பட்டேன். சிட்டியை ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்களாமே. நான் இந்த இயரோட ரிட்டையர் ஆகிறேன். கண்டிப்பாக உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அசிஸ்டன்ட் கமிஷனர்லேருந்து கமிஷனருக்கு வாய்ப்பு இருக்குது. நானே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கங்க்ராட்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ மேம். இப்போ உங்கள் காலேஜில் அந்த ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கும். ஜேகேயும் உங்கள் மேலே உட்காந்துருப்பான் ஸ்டேஜில். ஆனால் அவன் பாட்டுக்கு கீழே குனிஞ்சிட்டே உட்காந்துட்டு இருப்பான். இதை யோசிச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட் ரோவில் அவனை பார்க்கணுன்னே உட்காந்துருப்பீங்க கஷ்டப்பட்டு சீட்டு பிடிச்சி. என்னடி உன் மாமங்காரன் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேங்கிறான். நீ என்னமோ அவனை பொண்ணு பார்க்க வந்த மாதிரி ரெடியாகி வந்து உட்காந்துருக்க. அவன் என்னமோ அவனை பார்க்க வந்த மாதிரி வெக்கப்பட்டு உட்காந்துருக்கான். அவன் இவெல்லாம் சொல்லாத. என்னாச்சு மாமா அவனுக்கு? ஏன் என்னை பார்க்க மாட்டேங்கிற? நிமிர்ந்து பாரு. டே மாமா, வீட்டுக்கு தானே வருவ? வா உனக்கு கேட்கு. அவன் ஸ்பீச் கொடுக்கும்போது கூட முன்னாடி பார்த்து பேசாமல் லாங் டிஸ்டன்ஸில் பார்த்து தான் பேசுவான். கூட்டத்தோட அப்படியே நடுவில் கடைசியில் அப்படி தான் பார்த்து பேசிகிட்டு இருப்பான். எனக்கு என்னமோ வேணும்னு பண்ணுற மாதிரி தோணுது. நீ பார்த்துக்கோ. வந்ததும் அவன் கீழே இல்லாமல் அவனோட ரூமுக்கு போயிடுவான். ஏண்டி வந்ததும் எல்லாத்தையும் இப்படி தூக்கி போட்டு போகிற? ஒயன் காது கேட்குதா இல்லை இவளுக்கு? என்ன தானோ புள்ள. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜேகே ரூமுக்கு போகிறீங்க. ஏய், வேணும் தானே பண்ண? நான் என்ன பண்ண? சும்மா நடிக்காத மாமா. எனக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நீ காலேஜில் வந்து இருந்தது. சொல்லு, வேணும் தானே பண்ண? நீ எப்போ இப்படி இருக்கிற ஆள் கிடையாது, எனக்கு தெரியும். ஏன் இப்படி பண்ண? சும்மா யானை கதை பூனை கதைலாம் சொல்லி என்னை ஏமாற்றணும்னு நினைக்காத. எனக்கு தெரியும் கொஞ்சம் நல்லாவே நீ சரியில்லை. என்னதான் உனக்கு பிரச்சனை? எனக்கு தலைவலிக்குது. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன். சரி, நீ தூங்கு. நான் வேண்டான்னு சொல்ல. நான் இந்த சாரியில் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் தூங்கு. நல்லதாக இருக்கு. அப்படின்னு அவன் பாட்டுக்கு தூங்கிடுவான். மாமா, மாமா, சா, நீ இப்படியெல்லாம் சொன்னால் சரிப்பட்டு வரமாட்டேன். இப்போவே போய் அப்பா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு அவன் கூப்பிட நீங்கள் பாட்டுக்கு உங்கள் அப்பா ரூமுக்கு வந்துட்டு, அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. என்ன விஷயமா? நான் ஜேகே மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையாப்பா? அம்மாவுக்கிட்ட நான் பேசுகிறேன், நீ வா. கையை விடு. நீயும் பதில் பேச மாட்டேன், நீங்களும் யாரும் சொல்ல மாட்டீங்க. ரெண்டில் ஒன்று தெரிஞ்சுட்டா நான் அதே வேலையை பார்த்துன்னு போவேன்ல. என்னடா எதுக்கு இப்போ கத்தின்னு இருக்கிறா? என்னடி? மா, உங்ககிட்டயே கேட்குறேன். உன் தம்பி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பியா மாட்டியா? என்னடா கேட்குறாவ? இல்லை, அது என்னை கூட கொஞ்சம் பேசணும். நீ இரு மாமா, உனக்கும் பேசுறதுக்கு தைரியம் இல்லை. நானாவது கேட்குறேனே. பா, எனக்கு மாமா ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. உன்னை விட வேணும் நல்லா பார்த்துப்பான்ப்பா. இப்போ கூட வேணும் நல்லா தப்பா பார்த்துக்கிறான். கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா இன்னும் நல்லா பார்த்துப்பான்ப்பா. ப்ளீஸ்ப்பா, நீ வேறு யாராவது கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன். எனக்கு இவன் தான் வேணும். எனக்கு இவனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க ப்ளீஸ். பேசி முடிச்சிட்டியா? நடி பிள்ளை இது. என்ன பிள்ளைங்கிற? டேய் என்னடா? சொல்லுது கேளுவ. நான் வரமாட்டேன், இங்கேயே உட்காந்துப்பேன். நீங்கள் பதில் சொல்கிற வரைக்கும் நான் எங்கேருந்து போக மாட்டேன்ப்பா. அப்படியே நீங்கள் கீழே உட்காந்துடுறீங்க. டே ஜங்குக்கு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் கூட வா. கொஞ்சம் மாமா சமாளிக்கா, நான் பார்த்துக்கிறேன். மாமா என்ன பண்ணுற? எனக்கு ஒரு பதில் தெரிஞ்சு ஆகணும். மாமா என்ன பேசணும்? எதுக்கு வெளியே கூட்டு வந்த? என்னங்க இப்போ என்ன பண்ணுறது? ரெடி பண்ணுறது என்ன பண்ணுறது? அப்பா அம்மா ஃபோனை போட்டு வர சொல். எங்க உங்கள் பொண்ணு கேட்குறதுக்கு என் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? கேட்டது வரைக்கும் எதுவுமே இல்லைன்னு நான் சொன்னதில்லை, அதான் கூப்பிட்றேன், வர சொல். அப்படின்னா என் தம்பிக்கு வயனை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா? அமைதி வர்றி, சும்மா. முடியாதா? என்ன பண்ணுவ? அவங்க என்ன பேசுகிறாங்க சுத்தமாக கேட்கல. ஒரு நிமிஷம் அமைதி வர. சரிங்க, நான் போய் எங்கள் அப்பா அம்மா ஃபோனை போட்டு வர சொல்கிறேன். அவங்கள விட ஆர்வமாக இருக்கா? முன்னாடியே தெரியுமோ இல்லை நம்மள மாதிரியே தெரிஞ்சும் தெரியாம மாதிரி இருந்தாளா? ஏன் பொண்டாட்டியாச்சே இருந்திருப்பா. அவங்க அம்மா வெளியே வந்துட்டு 2 பேர்த்தையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸைட்மெண்ட்டாக கீழே ஓடி போகிறாங்க. மாமா குத்தாத. மாமா நம்ம
சூப்பராக இருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. அந்த ஹக்கை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் தள்ளி நிற்கும்போது 2 பேரும் மன மேடையில் கல்யாணம் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நிற்பீங்க. மாமா தனியாக வீடு பார்க்கணும், தனியாக தான் இருக்கணும், சரியா? நமக்குன்னு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, ஓகேவா? அப்படின்னு முடிவு பண்ணி ஜேகேக்குன்னு கொடுத்த கெஸ்ட் ஹவுஸில் தான் இப்போ நீங்கள் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் இப்போ அவன் கமிஷனர் ஆகிருப்பான். அண்ணா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இந்தாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் தம்பி. சரிங்கம்மா, அப்படியே உட்காருங்க, உட்காந்து சாப்பிடுங்க. அண்ணா வர சொல்லுங்க, பேசிக்கலாம் அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே அவனோட டிபார்ட்மெண்ட்லேயே வச்சு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிகிட்டு இருப்பான். அவன் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கும்போது யாரெல்லாம் அவனுக்கு கீழே இருந்தாங்களோ அவங்களையே இப்போ அவன் கூட இருக்கிற மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டு ஸ்பெஷலாக வாங்கியிருப்பான். தம்பி. இதெல்லாம் முடிஞ்சிச்சு தம்பி. இந்த ஃபைல்லாம் எடுத்து ஸ்டோர் ரூமில் வைக்க சொல்லியிருக்கேன். அதில் நீங்கள் கரெக்டாக பண்ணிடுவீங்கண்ணா, பார்த்துக்குங்க. ஹலோ. வாங்கம்மா, உட்காருங்க உட்காருங்க, ஒரு நிமிஷம். மாமா இன்னைக்கு உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு செஞ்சு கொண்டு வரேன். அப்படியே கொண்டு வரட்டுமா? அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரியர் எடுத்துகிட்டு போ. சரி. எப்போ அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தானே கொண்டு வருவேன், கொண்டு வரேன். இல்லை வேணுமா, அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. சரி ஓகே, கொண்டு வரேன் மாமா. சரிம்மா, நான் ஃபோனை வைக்கிறேன். சரி சரி, ஐ லவ் யூ. ஸோ நீங்களும் குக் பண்ணிவிட்டு ஜேகேக்கு மிஸ் கால் பண்ணால் அவன் கார் அனுப்பிச்சு உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவான். அண்ட் நீங்களும் வந்துடுறீங்க. வணக்கம் மேடம், இன்றைக்கி என்ன ஸ்பெஷலு? என்ன இப்படி கேட்குறீங்க? நான் ஜீப்லேருந்து இறங்கும் போதே ஸ்மெல்லை தூக்கி இருக்கணுமே. மீன் குழம்புன்னு தெரியும், இருந்தாலும் சும்மா கேட்டு பார்த்தேன். எப்படா லஞ்ச் டைம் வரும்னு இருக்குது, இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. அக்கா இந்த கேரியர் உங்களுக்கு என்னங்க? எவ்வளோ வருஷமாக போயிட்டுருக்கு? 7 வருஷம் சாமி. 7 வருஷமாக நடந்துட்டுருக்கேன். நீ தான் எனக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்கணும். சரிம்மா, வெளியே இருப்பார், கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுத்துட்டு போங்க, மீதி நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும், குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கணும். நான் வரேன்ப்பா. என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, உள்ளவா. ஆமாம், இன்னொரு கேரியர் யாருக்கு எடுத்துகிட்டு வர சொன்னீங்க? இப்போ போன அந்த அம்மாக்கும் வெளியே இருக்கிற அந்த 2 குழந்தைக்கும். ஓ, அப்போ இருங்க, நீங்கள் போய் கை கழுவிட்டு வாங்க, அதுக்குள்ளே நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் மாமா. சரி, பொறுமையாக கொடுத்துட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். அம்மா உட்காருங்க. இல்லைம்மா பரவாயில்ல, நாங்கள் வெளியே போய் எங்கேயாவது சாப்பிட்டே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வருவோம். அம்மா உட்காருங்கம்மா, உட்காந்து சாப்பிடுங்க. குழந்தைய வச்சுட்டு எங்கே அலைவீங்க? வந்து எடுத்து கொடுறேன். உங்கள் பொண்டாட்டிங்களா? ஆமாம்மா, சாப்பிடுங்க. என்ன சாப்பாடு சூப்பர். ஏட்டுக்கா வந்தன் வைங்களா? சாரி சார். நீங்கள் சாப்பிடுங்கம்மா, உங்களுக்கு தான் இது மொத்தமும் கொண்டு வந்தேன். வயிறார சாப்பிடுங்க. நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம்மா, நீங்கள் தம்பிக்கு போடுங்க போங்க. மாமா கேரியர் பத்தில், அதனால மொத்தமாக இதில் தான் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். அவங்களுக்கும் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். இல்லை போதுமா? நல்லா சாப்பிடுங்கம்மா. மாமா வேற ஒரு பெரிய கேரியராக வாங்கணும், இது பத்த மாட்டேங்குது. அப்படியே அவனோட கேரக்டர் மாதிரி நீங்களும் இருக்கீங்க. அவங்கள பார்க்கும்போது அவனுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். என்ன மாமா? பரவாயில்ல மாமா, நீ சாப்பிடு, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். உன் கையில் சாப்பிடும்போதே இன்னும் சூப்பராக இருக்குது. நைட்டுக்கும் எடுத்து வச்சுட்டு தான் வந்திருக்கேன். நைட்டு இதே மாதிரி எனக்கு ஊட்டி விடு. என்னாச்சு மாமா? உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா? என்ன பிடிக்கும் மாவா? என்ன இப்படி கேட்டுட்ட? அம்மாக்கு அடுத்து மாமக்காரன் தான் எல்லாமேன்னு சொல்லுவாங்க. அவனே கல்யாணம் பண்ணிக்கிற பாக்கியம் எத்தனை பொண்ணுங்களுக்கு கிடைக்கும்? நீ என்னோட பொக்கிஷம் அம்மா. என்னோட அப்பா அம்மா குறையே இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. அதை விட கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிற. அதனால் உனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். அதான் மீன் குழம்பு பண்ணியிருக்கேன், அப்புறம் என்ன? சச்சா, அது இல்லை கிஃப்ட்டு, ரியல் கிஃப்ட்டு வேறு ஒன்று இருக்குது. இந்தா. ஸோ வாங்கி ஓப்பன் பண்ணி பார்ப்பான். அது ஒரு வாட்ச்சு. வால் கிளாக்கா? அது இங்கே ஆல்ரெடி இருக்கேடி. நல்லா பாரு மாமா. இதில் என்ன இருக்குது எனக்கு புரி. அப்போ தான் அதில் ஒரு அம்மாவும் ஒரு சின்ன குழந்தை கையை பிடிச்சிட்டு பலூனை பிடிச்சிட்டு போகிற மாதிரி அந்த கிளாக்கோட ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. பாத்தியா? இதை அங்கே மாட்டி வச்சுக்கோ.
எப்போவும் எங்கள் நினப்பாக தான் இருக்கணும் உனக்கு. டக்குன்னு டைம் ஆனதும் எங்களை பார்க்க கிளம்பி ஓடி வந்துடணும், புரியுதா? அதான் உனக்கு இது வாங்கி கொடுத்தேன். அவன் அப்படியே எந்திரிச்சு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் டிஆர் ஐஸோட அவனை ஹக் பண்ணியிருக்கீங்க. நம்ம 4 பேருக்கு நல்லது பண்ணா உங்கள் வாழ்க்கையோட இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுக்கு யார் கெட்டது பண்ணாலும் நீங்கள் நல்லவங்க, நல்லது மட்டும் பண்ணுங்க. மற்றவங்களுக்காக உங்களை எக்காரணத்தை கொண்டு கொஞ்சம் கூட மாற்றிக்காதீங்க. நீங்கள் நீங்களாகவே இருங்க. அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன்டா, ரேபிட் ஃபிக்ஸில் கொஞ்ச நாளைக்கு எஃப்எஃப் வராது. ஸோ அது எல்லாத்தையும் நான் டெலிகிராமுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு டெலிகிராமில் தான் வரும். டெலிகிராமோட லிங்க்கு என்னோடய இன்ஸ்டா பேஜ் ஹைலைட்ஸில் இருக்குடா, மறக்காமல் ஆட் ஆன் ஆகிக்கோங்க. நான் கொஞ்ச நாளைக்கு அதில் தான் ஆக்டிவாக இருப்பேன். ரேபிட் ஃபிக்ஸ் தான் என்னோடய இன்ஸ்டா ஐடியும் கூட. சரி ஓகேடா, மறக்காமல் ஆட் ஆன் ஆகிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதில் கொஞ்சம் ப்ராப்ளம், அது சரியாகிற வரைக்கும் நம்ம டெலிகிராமில் எஃப்எஃப் பார்க்கலாம். உங்ககிட்ட அந்த ப்ராப்ளமை சொல்லி உங்களை அப்செட் பண்ண விரும்பலை. என்னோடய கஷ்டம் என்னோட போட்டுண்டா. சரி ஓகே, மறக்காமல் ஆட் ஆன் ஆகிக்கோங்கடா. டாடா பை பை செல்ல குட்டீஸ். லவ் யூ சரங்கி போகிற ஹியோ.